الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله مولانا العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமை வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ் இவ்வுலகத்திற்கு அருட்படையாக வந்திருக்க எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கென்று ஒரு சிறந்த இரவுகளை ஏற்படுத்தி அந்த சிறந்த இரவுகளிலே அல்லது சிறந்த நாட்களிலே அவன் நல்லமல்களை செய்கின்ற பொழுது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை வைத்திருப்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றார். அதுபோன்றுதான் சூரத்துல் ஃபஜ்ரிலே 3 இரவுகளை பற்றி 10 இரவுகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அதிலே முதல் 10 இரவு துல்ஹஜ் மாதத்தினுடைய 1 பிழை 10 வரை உண்டான இரவுகள், அந்த இரவுகளை பற்றி உண்டான சிறப்புகளும், அதற்கு பிறகு முஹர்ரம் பிறை 1 10 வரை உண்டான அந்த 10 நாட்களுடைய சிறப்புகளையும், அதற்கு பின்னால் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா இந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு கூறி காட்டுகின்றார். இந்த இரவுகளில் நமக்கு என்ன கடமைகள் இருக்குகின்றன, இந்த இரவுகளை வைத்து அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்ல முற்படுகின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 கூறுகின்றான் என்றால், அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குகின்றது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படிப்பட்ட இரவு? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்கள் என்றால் கிட்டத்தட்ட 82 சொச்ச வருடங்களாகின்றன. ஒரு இரவு ஒரு மனிதன் வணங்குவானேயானால் 82 சொச்ச வருடங்கள் வணங்கிய நன்மையை பெறுகின்றான். இப்படி அவன் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தினுடைய அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவை அவன் அடைந்து கொண்டானே ஆனால்
அவன் எத்தனை வருடங்கள் அந்த இரவை அடைந்து கொள்கின்றானோ அந்த ஒவ்வொரு இரவுக்கும் பகரமாக அவன் 82 வருட சொச்சங்கள் வணங்கியதாக அவனுடைய ஏட்டிலே எழுதப்படுகின்றன என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 மீது சத்தியமாக என்பதாகவும் கூறிக்காட்டுகின்றார். அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10. முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருடப்பருப்பு என்று நாம் கூறுகின்றோம். அந்த இஸ்லாமிய வருடப்பருப்பிலே நாம் என்னென்ன அமல்கள் செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இஸ்லாமிய புத்தாண்டு நிகழக்கூடிய நேரத்திலே அந்த நாளில்தான் ஆஷூரா என்பதாக 10 சோதனைகளிலிருந்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கவுமுகளை காப்பாற்றிய அந்த நாட்களை அல்லாஹு தஆலா நமக்கு நினைவு கூறுகின்றார். அதுபோன்று அந்த நாளில்தான் 10 விதமான ரஹமத்துகள் இந்த உலகத்திற்கு இறங்கின. 10 விதமான சோதனைகள் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. இதைத்தான் இந்த நாள் ஒரு புனிதமான நாள், இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதன் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாளையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலிலிருந்து பிறை 1 to 10 வரை, இந்த பிறை 1 to 10 வரை இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் கண்ணியமான நாட்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய நாட்களை பற்றி கூறுகின்ற பொழுது, இந்த நாளிலே நீங்கள் யாரிடத்திலும் போரிடாதீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் முரண்பாடு ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைமையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த துல்ஹஜ் பிறையினுடைய 1 ஆரம்பிக்குகின்ற முன்னே அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றார். இந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே ஹாஜிகள் என்பவர்கள் எவ்வளவு கவனமாக இருப்பார்கள், அவருடைய அமல்களின் மீது எவ்வளவு கவனமாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு அமலை தவறவிட்டு விட்டால் அவர்களுக்கு ஹஜ் என்பது அவர்களுக்கு கடமையாகிவிடும். ஒரு கடமையை அவர்கள் தவறவிட்டாலோ, ஒரு பாவத்தை அந்த இடத்திலே அவர்கள் செய்துவிட்டாலோ, ஒரு ஆட்டை அவர்கள் அழித்து படியிடுவது என்பது அவர்கள் மீது ஒரு கட்டாய கடமையாக ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த 3 கண்ணியமான 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சத்தியமிட்டு கூறுகின்றார். இந்த நேரத்திலே நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன, அதற்கு பின்னால் ஐயாமுல் தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 11, 12, 13 இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது நம் மீது கடமை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 70 வயதிற்கு பின்னால் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான் என்பது நம் அனைவர்களும் அறிந்த ஒரு விஷயம். அந்த குழந்தையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சில காலங்கள் அவர்களை வளர்த்துவிட்டு அவர்களை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடும்படி கட்டளையிட்டார். இந்த கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா அல்லது நிறைவேற்றாமல் விட்டுவிடுகிறார்களா என்பது ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிபணிந்தார்கள். அந்த கட்டளைகளை நிறைவேற்ற துணிந்தார்கள். கட்டளைகளை நிறைவேற்ற துணிந்ததின் காரணமாக ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முனைந்தார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய பேருதவியால் அந்த கத்து அறுபடவில்லை. அதனால் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி கொடுத்தான். அந்த ஆட்டின் மூலமாக அவர்கள் அந்த குர்பானி கடமையை நிறைவேற்றி கொண்டார்கள். இதன் மூலமாக அவருடைய மகனை அறுத்து பலியிட்ட அந்த நன்மையை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்பது வரலாறு. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் செய்த அந்த தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த குர்பானி என்ற ஒரு கடமையை நமக்கு விதித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகின்றது. நாம் செய்யக்கூடிய இந்த துல்ஹஜ் பிறை 1 to 13 வரை அத்தனை அமல்களும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஞாபகத்தையும் தியாகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை முஸ்லிம் அனைவர்களும் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா
இந்த குர்பானி விஷயத்திலே கூறுகின்ற பொழுது இன்னும் இந்த துல்ஹஜ் பிறை பிறப்பதற்கு இன்னும் சொச்ச ஒரு 7-8 நாட்கள் தான் இருக்குகின்றன. இந்த யார் குர்பானி பிராணிகளை அறுப்பதற்காக அவர்கள் நியத் செய்து குர்பானி பிராணிகள் வாங்கிவிட்டார்களோ அல்லது வாங்குவதற்காக இருக்குகின்றார்களோ, பிறை 1 துல்ஹஜ் பிறை 1 பிறப்பதற்கு முன்பே அவர்கள் முடிகளை களைந்து கொள்ள வேண்டும், நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். எப்பொழுதென்றால் துல்ஹஜ் பிறை தென்பட்டு விட்டால் அந்த குர்பானி பிராணி அறுக்கப்படுகின்ற வரை அவர்கள் முடிகளையும் நகங்களையும் களைந்துவிடக்கூடாது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஏனென்றால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நாம் எப்படி தன்னுடைய தாடிகளை ஒதுக்காமல், முடிகளை நாம் களையாமல், நம்முடைய நகங்களை களையாமல், எப்படி ஒரு பரதேசி போன்று நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆட்டையோ அறுத்து பலியிடுகின்ற போது, நம்ம குடும்பத்திலிருந்து ஒரு மனிதனை நான் அறுத்து பலியிடுகின்றேன் என்ற அந்த தியாக உணர்வு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் எதிர்பார்க்குகின்றது. தன்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த வரக்கூடிய அந்த இறையச்சத்தை எதிர்பார்க்குகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய இரத்தமோ அல்லது ஆட்டினுடைய அந்த இறைச்சியோ ஆட்டினுடைய எலும்புகளோ அல்லாஹ்விடத்தில் வந்து சேருவதில்லை. மாறாக அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த தக்வா இறையச்சம்தான் அல்லாஹுவை வந்தடைகின்றது என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இந்த பிராணி வாங்கக்கூடிய விஷயத்தில் நாம் மட்டும் கொடுப்பதாக இருந்தால் ஒரு ஆடு நமக்கு போதுமானது. நம் மீது குர்பானி கடமையாகி இருந்தால் அந்த குர்பானியை நாம் செலுத்த வேண்டுமென்றால், நாம் ஒருவர் தான் கொடுக்கப் போகின்றோம் என்றால் ஒரு ஆடு கொடுப்பது சிறந்தது. நாம் குடும்பத்திலே 7 பேர்கள் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவதாக இருக்குகின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ வாங்கி அறுத்திடுவதில் எந்தவித தவறும் இல்லை. மாறாக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆடுகளை வாங்கி கொடுத்தாலும் அதுவும் சிறந்ததாக மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஹனஃபிகளாக இருந்தால் யார் மீது ஜக்காத் கடமையோ, யாரெல்லாம் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியாக இருக்குகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் குர்பானி கொடுப்பது கடமை. ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்களாக இருந்தால் அன்றைய மதிய உணவிற்கு உண்ணுவதற்கு மிச்சமுண்ட அத்தனை பொருட்களையும் நாம் கணக்கிட்டு பார்க்குகின்ற பொழுது அந்த நிசாபுடைய தொகையை நாம் அடைந்து விட்டோமேயானால், அல்லது நிசாபுடைய தொகையை அடையாவிட்டாலும் அந்த குர்பானி கொடுப்பதற்கு உண்டான அந்த பிராணிக்கு உண்டான பொருள் நம்மிடத்தில் இருக்குமையானால் ஒவ்வொருவர்கள் மீதும் குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்குகின்றது என்பதை ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்திலே ஆடாக இருந்தால் 1 வருடமும், மாடாக இருந்தால் 2 வருடமும், ஒட்டகமாக இருந்தால் மாடாக இருந்தால் 2 வருடமும், ஒட்டகமாக இருந்தால் 5 வருடமும் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். அதற்கு குறைவான வயதுடையதை நீங்கள் குர்பானி கொடுப்பது என்பது கூடாது. செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதம் ஆகியிருந்தாலே அது போதுமானது. அது 6 மாதம் ஆகியிருந்த ஆடாரும் 1 வருடம் ஆன ஆடு போல கொழுத்ததாக இருக்க வேண்டும், நீண்ட நல்ல கொம்புடையதாக இருக்க வேண்டும், நல்ல பார்வையுடையதாக இருக்க வேண்டும், காதுகள் வெட்டப்படாததாக இருக்க வேண்டும், அதனுடைய வாள்கள் துண்டிக்கப்படாததாக இருக்க வேண்டும். எந்த குறைகளும் இல்லாத நல்ல திடகாத்திரமான ஒரு ஆடாக இருக்க வேண்டும் என்பதையே மார்க்கம் எதிர்பார்க்குகின்றது. எப்படி நாம் நம்முடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் உடனே சென்று அந்த குறைகளை நிவர்த்தி செய்து நாம் புதிதாக மாற்றிக்கொள்கின்றோமோ, அதுபோன்று இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியும் மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அது பிறவியிலேயே குருடாக இருக்குகின்றது, நாம் வாங்கிவிட்டோம், அது பிறவி குருடு என்பதால் அந்த மார்க்கம் அதை அங்கீகரிக்குகின்றது, பரவாயில்லை என்பதாக. இருந்தாலும் அந்த குறைகள் இல்லாமல் கொடுப்பதையே மார்க்கம் எதிர்பார்க்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்பானி கொடுக்குகின்ற பொழுது அந்த குர்பானி பிராணியை நாம் எப்படி அதை வளர்க்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையை வளர்ப்பதை போன்று அந்த குழந்தை அந்த ஆட்டை வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் முன்பே நீங்கள் ஆட்டை வாங்கி வளருங்கள் என்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இன்றைய காலங்களிலே
நாம் வளர்ப்பதற்கு நேரமும் இல்லை, இடமும் இல்லை. எங்களுடைய இல்லத்திலே இடமில்லை. நாங்கள் ஆடு வளர்த்தால் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் சண்டைக்கு வருகின்றார்கள், அதன் மூலமாக பல குழப்பங்கள் ஏற்படுகின்றது என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்பாக 3 நாட்களாவது நம் மீது அந்த குழந்தை போல அந்த ஆட்டை நாம் பழகச் செய்ய வேண்டும். நாம் அந்த ஆட்டை படு என்று சொன்னால் உடனே படுத்து விட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆட்டை வளர்த்து நாம் பலியிடுவதுதான் முழுமையான அந்த தியாகம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு அது ஒரு ஏற்பாட்டாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் ஒரு அதர் ஸ்டேட்டிலேயே பார்க்குகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு குதிரையை போன்று ஆடை வளர்க்குகின்றார்கள். அந்த ஆடு அது அறுபடுவதற்கு முன்னால் அவர்களை கட்டுத்தழுவி அழுகக்கூடிய சூழ்நிலையிலே நாம் தொலைக்காட்சிகளிலும் பேப்பர்களிலும் இந்த செய்தியை நம்மால் காண முடிகின்றது. நாம் தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் எங்குமே இது போன்ற ஒரு நிகழ்வை பார்த்ததாக தெரியவில்லை. இது போன்றுதான் நாம் குர்பானி கொடுக்குகின்ற பொழுது அந்த ஆடு நம் மீது மிகவும் நெருக்கம் உள்ளதாக, பாசமானதாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் நமக்கு கண்கூடாக குறித்து காட்டுகின்றது. இப்படித்தான் ஒரு மனிதன் குர்பானி கொடுக்க வேண்டும், தியாக உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு கூறி காட்டுகின்றது. குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களிலே மிக சிறந்த நாள் எதுவென்றால், எப்பொழுது நாம் பெருநாள் தொழுகையை தொழுது முடிக்குகின்றோமோ அன்றைய அந்த முதல் நாளிலே குர்பானி கொடுப்பது மிகவும் சிறந்தது. அல்லது குர்பானை அன்றைய நாள் கொடுக்க முடியவில்லை என்றால் பிறை 11 கொடுக்கலாம், பிறை 12 வரை அசர் வரை ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் கொடுத்துக் கொள்ளலாம். ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் பிறை 13 அசர் வரை அவர்கள் குர்பானியை கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது. அதே நேரத்தில் இந்த பிறை 12 அசர் வரையோ பிறை 13 அசர் வரையோ நம்மால் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த ஆட்டை அப்படியே சதக்கா செய்துவிட வேண்டுமே தவிர அதை அறுக்கக்கூடாது என்பதையும் நமக்கு இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதன் ஆட்டை அறுத்து பலியிடுகின்றானோ அந்த நேரத்திலே அந்த ஆட்டினுடைய இரத்தம் பூமியை சென்றடைவதற்கு முன்னால் அந்த ஆட்டிலே எவ்வளவு ரோமங்கள் இருக்குகின்றதோ அதற்கு பகரமாக அதிகமான பாவங்கள் அவனை விட்டும் நீங்கப்படுகின்றன. அல்லாஹ் அவனுடைய அந்த இரத்தம் பூமியில் படுவதற்கு முன்னால் அவனுடைய குர்பானியை அங்கீகரிக்குகின்றான், அவனுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஸ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி இப்னு மாஜா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய அந்த தியாகம் நம் கண் முன்னே இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் இலகுவாக கூட்டு குர்பானி என்பதாக ஏற்படுத்தி விட்டார்கள். எங்கோ ஆடை அறுக்குகின்றார்கள், அல்லது எங்கோ மாடை அறுக்குகின்றார்கள், எங்கோ ஒட்டகத்தை அறுக்குகின்றார்கள். நாம் இங்கே இருந்து கொண்டு நாம் குர்பானியை கொடுத்து விடுகின்றோம், கடமை நீங்கி விடுகின்றது. ஆனால் முழுமையான அந்த தியாக உணர்வு என்பது நம்முடைய உள்ளத்தில் வருகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த கூட்டு குர்பானியின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே தியாக உணர்வு எப்பொழுதுமே ஏற்படுவதில்லை. அது நம் கண் முன்னால் அந்த பிராணியை அறுத்து பலியிடுகின்ற பொழுது அந்த இரத்தம் இந்த பூமியை சென்றடைகின்ற பொழுதுதான் நம்முடைய அந்த உள்ளத்திலே இறையச்சமும் ஏற்படுகின்றது. நாம் அதை நம் குழந்தையை போல நம் வீட்டில் உள்ள ஒருவரை அறுப்பது போன்று உள்ள அந்த தியாக உணர்வும் ஏற்படுகின்றது. நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் எதிர்பார்க்கின்றது. கடமை நீங்கிவிட்டால் போதும் என்று இருந்து விடாதீர்கள். ஒரு வருடம் நீங்கள் கூட்டு குர்பானி செய்தால் ஒரு வருடம் நீங்கள் உங்கள் கண் முன்னால் ஒரு பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்பதைத்தான் அந்த தியாக உணர்வு நமக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு தடவை ஹஸ்ரத் அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரலியல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் மிகவும் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் குர்பானி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். குர்பானி கொடுக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த வறுமையில் இருந்தாலும் குர்பானியை நிறைவேற்றினார்கள். ஒரு நாள் வஃபாத் ஆகிய பின்பு மறுமை நாளிலே அவரை பற்றிய நிலை என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் அவர்கள் துஆ கேட்குகின்றார்கள். யா அல்லாஹ், அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுப்பதை தவறுவதாக இல்லை.
அவர்கள் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் குர்பானியை நிறைவேற்றினார்கள். அவருடைய நிலைமை என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் 2 ரக்காத் தொழுது அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கேட்குகின்ற பொழுது கனவிலே அல்லாஹு தஆலா அவருடைய நிலைமையை காட்டுகின்றான். அவர்கள் துஆ செய்ததன் காரணமாக அவர்கள் கியாமத் நாளில் எந்த வருடமெல்லாம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்களோ அத்தனை ஆடுகளையும் அவர்கள் கால்நடைகளையும் காண்கின்றார்கள். அது அவர்களை ஏற்றி செல்வதற்கு தயாரான ஒரு வாகனமாக நிற்குகின்றது என்பதை அவருடைய கண்களில் காட்டப்படுகின்றது. இன்றைய நேரத்தில் அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள், நாம் இந்த ஆட்டை கொடுத்திருக்கின்றோம், ஆனால் இந்த நாளிலே நாம் 1 கோடி திருகம் செய்திருந்தாலும் இது போன்ற பலனை நாம் அனுபவித்திருக்க முடியுமா என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு தோன்றியது என்பதாக அவர்கள் தன்னுடைய விரிவுரையிலே குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய அந்த குர்பானி, இந்த குர்பானியுடைய இரத்தம் பூமியை சென்றடைவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எப்படி என்றால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பனு குலைப் என்ற கோத்திரத்தாரிடத்திலே இருக்கக்கூடிய ஆட்டினுடைய ரோமத்து அளவை விட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுகின்றார்கள். ஏன் இந்த சமூகத்தாரை இந்த கோத்திரத்தாரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நாம் ஆராய்கின்ற பொழுது அன்றைய நேரத்தில் அந்த பனு குலைப் என்ற அந்த சமுதாயம்தான் அதிகமான ஆடுகளை வைத்திருந்தார்கள். அவருடைய ஆடுகள் எல்லாம் மிகப்பெரிய ரோமங்களாக, அவருடைய ரோமங்கள் தரையை தட்டக்கூடிய நிலைமையில் அவருடைய ஆடுகள் இருந்தன. அதை வைத்துத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறி காட்டினார்கள் என்பதாக ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அந்த தியாகத்திலே மிகப்பெரிய தியாகம் ஹஜ் பெருநாள் என்று அறுத்து பலியிடுவதுதான். அன்றைய நாளிலே நாம் என்ன அமல்கள் செய்தாலும் அந்த அமல்களை எல்லாம் உயர்ந்த அமல் இதுதான். இந்த குர்பானி செய்யக்கூடிய விஷயங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பிராணியை வாங்கக்கூடிய விஷயத்திலேயும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதை அறுத்து பலியிடுகின்ற பொழுதும் நாம் நம்முடைய அமல் சரியாக இருக்குகின்றதா என்பதை நாம் கவனித்து அந்த அமல்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் இந்த குர்பானியுடைய முழுமையான பலனை நாம் அடைந்து கொள்ளலாம். முழுமையான அந்த தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரையிலும் நீங்கள் குர்பானி கடமையாகி இருந்தும் நாம் குர்பானி செய்யாமல் இருந்தால் அந்த குர்பானியை செய்வதற்கு நீங்கள் முனைந்து விடுங்கள். அல்லாஹுடைய கடமையை நாம் தவறவிட்டு விடுவோமேயானால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாகி விடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் அனைவர்களையும் அவனால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை சரியாக செய்யக்கூடிய நன்மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை ஏற்று நடந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல சமுதாயமாக நாம் அனைவர்களையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد
فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع